அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்ம பிரார்த்தனை செய்வோம். நம்ம பிரார்த்தனையில் எது இடம் பிடிக்குதோ இல்லையோ, பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வேணும் என்ற வார்த்தை மட்டும் இடம் பிடிக்கும். அதே நேரத்தில் மற்ற நபர்கள் துவா செய்யக்கூடிய நேரத்தில் நம்மள்ட்ட முக்கியமாக வேண்டி விரும்பி கேட்கக்கூடியது பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவசியம் இடம்பெற்று இருக்கும். இது அல் குர்ஆன் ஷெரீஃபில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான். சூரத்துல் ஹாமீம் சஜிதா 49வது வசனம். லா யஸ்அமுல் இன்சானு மின் துஆஇல் ஹைர். பொருளாதாரத்தையும் தன்னுடைய ஆயுள அபிவிருத்தியும் இது மாதிரி நல்ல விஷயங்களை துவாவாக கேட்கறதுக்கு, பிரார்த்தனையில் கேட்பதற்கு ஒரு மனுஷன் சடைவடையவே மாட்டான். ஆனால் அவன் இம்மசஹு ஷர்ருன், அவனுக்கு நோய் போன்ற அதை ஏதாவது சோதனை போன்ற ஏதாவது ஒரு தீங்கு அடைந்து விட்டது என்று சொன்னான். ஃபயவுசுன் கனூர், அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிடறான், இறைவன் மீது நிராசை அடைந்து இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். சுனன் இப்னு மாஜால ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஒரு மனிதன் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் இறைவனுக்கு ரொம்ப பிடித்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা. இறைவா, இந்த உலகத்தில் மறு உலகத்தில் எனக்கு ஆரோக்கியமான வாழ்வை தாய் என்று ஒரு அடியான் கேட்குறான் அல்லவா, அந்த பிரார்த்தனை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.